சிம்பிளாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழிப்பணியாரம் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் வந்து தாளித்து எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம்பருப்பும் போட்டு நல்லா போட்டுனாக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடயே நான் பெரிய வெங்காயம் ஒன்று வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு லைட்டாக வதக்கிறதப்போ நல்லா வதக்க வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். இது வதக்கினதுக்கு அப்புறமா நான் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அந்த இட்லி மாவில் வந்து இந்த தாளித்ததை அப்படியே கொட்டிக்கலாம். அது கூடவே துருவின கேரட் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஆல்ரெடி இட்லி மாவில் போட்டிருந்தீங்கன்னா அது கூட அப்படி மிக்ஸ் பண்ணிங்க, இல்லைனா உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பில் வந்து குழிப்பணியார கல்லை வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக எல்லா இடம் படம் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாவை ஊற்றிக்கலாம். மாவை வந்து ஃபுல்லாக குழியில் ஊற்றாதீங்க, லைட்டாக கேப் விட்டுட்டுங்க. அப்போ தான் வந்து நம்ம கமத்தும் போது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அப்படி கமத்துனதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் விட்டு இது பண்ணி எடுத்திங்கன்னா சூடான குழிப்பணியாரம் ரெடிங்க. நம்ம வந்து நிறைய பேருக்கு ஈவினிங் போய் கடையில் போய் சாப்பிடுவோம். ஸோ ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.